ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன். 2024 இந்த வருஷத்துக்கான குரூப் 2 குரூப் 2 ஏவிற்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த குரூப் 2 குரூப் 2 ஏவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டேட் என்றைக்கு வெளிவந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 20 அன்றைக்கி வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2300க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பாணை வெளியிடப்பட்டது. நீங்கள் எல்லாருமே குரூப் 4 எழுதியிருப்பீங்க. குரூப் 4 எழுதி முடிச்சதுக்கப்புறமா அதில் ஒரு எதிர்பாராத சில விஷயங்கள்னால மார்க் கம்மியாக இருக்கலாம். இல்லை ஒரு சில பேர் இதுக்கு மேலே தான் சார் குரூப் 4 எழுதி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிது, இதுக்கு மேலே தான் நான் வந்து அப்ளிகேஷன் போட்டு எழுதணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தயார் நிலையில் இருப்பீங்க. ஓகேங்களா, பட் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் யாரை வேணாலும் இருக்கலாம். பட் இருந்தாலும் குரூப் 2 எப்படி நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கலாம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் என்டையர் வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா, சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக குரூப் 2னா என்ன, குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏனா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துலாம். பொதுவாக குரூப் எக்ஸாம், அதாவது டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் 1லேருந்து அப் டு குரூப் 8 வரைக்குமே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் நமக்கு ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்ச ஒரு சில எக்ஸாம்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 2 ஏ அண்ட் குரூப் 4. இந்த 4 டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம் தான் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்ச எக்ஸாம்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குரூப் 4 எழுதியிருப்போம். அதுக்கு அடுத்தபடியாக குரூப் 2 குரூப் 2 ஏ வந்திருக்கு. சரிங்களா, எப்போன்னு கேட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டேட்டு ஜூன் 20 அன்றைக்கி லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான எக்ஸாம் டேட் ஆல்சோ கொடுத்துருப்பாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 14 அன்றைக்கி உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. சரிங்களா, செப்டம்பர் 14 அன்றைக்கி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். இதுக்கான மெயின்ஸ் எக்ஸாம், இதுக்கான ப்ரிலிம்ஸுடைய ரிசல்ட் எப்போ வருமோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, பட் இருந்தாலும் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. குரூப் 2 ஏவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அசிஸ்டன்ட் லெவல் ஆஃப் போஸ்ட்டு கொடுப்பாங்க. குரூப் 1ஓட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குரூப் 2 கொஞ்சம் சின்ன போஸ்ட் தான். குரூப் 2ஓட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குரூப் ஏன்றது அதை விட கொஞ்சம் சின்ன போஸ்ட் தான். சரிங்களா, ஆக மொத்தம் குரூப் 1ன்றது டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப ஹை லெவல் ஆஃப் போஸ்ட். குரூப் 4ன்றது குரூப் எக்ஸாம்லேயே ரொம்ப ஓரளவுக்கு கீழே இருக்கக்கூடிய போஸ்ட். சரிங்களா, ஆனால் குரூப் 2 குரூப் 2 ஏவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய போஸ்ட்டும் இல்லை, ரொம்ப கீழே இருக்கக்கூடிய போஸ்ட்டும் இல்லை, ரொம்ப மாடரேட்டான ஒரு போஸ்ட். ஓகேங்களா, சரி ஓகே, இது உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். பொதுவாக உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதணும். சரிங்களா, மெரிட் லெவலில் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஸோ மெரிட் லெவலில் நீங்கள் பாஸ் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும். எப்படி எலிஜிபிள் ஆகணும், ப்ரிலிம்ஸ் அப்படின்ற ஒரு நுழைவுத் தேர்வு நீங்கள் எழுதணும். நுழைவுத் தேர்வு மீன்ஸ் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லலாம். சரிங்களா, அப்படி என்ன பண்ணணும், ப்ரிலிம்ஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் எழுதணும். அதுக்கப்புறமா நீங்கள் இதில் வந்து குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் கூப்பிடுவாங்க. இதில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த மார்க் வச்சு தான் உங்களுக்கு வந்து மெரிட் பேசிஸில் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. நீங்கள் அதிகபட்ச மார்க் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவுட் ஆஃப் 200க்கு எவ்வளோ கொஸ்டின் சரியாக அட்டன் பண்ணுறீங்களோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு கம்யூனிட்டி பேஸில் உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ஆக மொத்தம் உங்களுக்கு குரூப் 2 ஆகட்டும் 2 ஏவாகட்டும் 2 பேருக்குமே உங்களுக்கு இன்டர்வியூன்றது கிடையாது. பழைய மெத்தடில் குரூப் 2க்கு இருந்தது, குரூப் 2 ஏவுக்கு மட்டும் இல்லை. ஆனால் இப்போ குரூப் 2க்கும் குரூப் 2 ஏவுக்கும் 2 பேருக்குமே இன்டர்வியூ கிடையாது. ஆனால் 2 பேருக்குமே ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது. ஓகேங்களா, சரி ஓகே, இதுக்கு மேலே டெப்த்தாக பார்த்தலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுடைய எய்மாக இருக்கணும். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் மெயின்ஸ்க்கே போக முடியும். அப்போ ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் ஹையஸ்ட் ஸ்கோரில் எவ்வளோ மார்க் வாங்கி எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க் வாங்கி கிராக் பண்ணிடணும். சரிங்களா, மேக்ஸிமம் நீங்கள் 145 to 155 ப்ளஸ் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், உள்ளே போயிடலாம். தன்னம்பிக்கை மெயின்ஸ் படிக்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம என்ன பார்த்தலாம். இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸில் என்னெல்லாம் தேவை அப்படின்றத பற்றி பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா, ஓகே, இப்போது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 200 கேள்விகள் அடங்கி ஒரு வினாத்தாக்கல் தொகுப்பு கொடுப்பாங்க. குரூப் 2க்கும் குரூப் 2 ஏவிற்கும் 2 பேருக்குமே சேமாக தான், ஒரே நாளில் தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். மெயின்ஸுக்கு போகும்போது தான் நீங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு எழுதுவீங்க. பட் இருந்தாலும் இந்த ப்ரிலிம்ஸ், அதாவது குரூப் 2 ஆகட்டும் குரூப் 2 ஏவாகட்டும் 2 பேருக்குமே நான் சொல்ல போகிற ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் 2 பேருக்குமே பொருந்தும். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இப்போது ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேப்பரை 2 டைப்பாக பிரிப்பாங்க, பார்ட் ஏ, பார்ட் பி. ஓகே, பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் எழுதுவீங்க. பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் இது 2ஆக பிரிக்கலாம். சரிங்களா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு, அடுத்தது பார்த்திங்கன்னா கணிதம். சரிங்களா, கணிதம். தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 கேள்விகள் அட்டன் பண்ணுவீங்க. பொது அறிவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 75 கொஷின்ஸ்க்கு அட்டன் பண்ணுவீங்க. கணிதம் பொறுத்த வரைக்கும் 25 கொஷினுக்கு அட்டன் பண்ணுவீங்க. ஆக மொத்தம் 200 கேள்விகள், மொத்தம் 300 மார்க். ஓகேங்களா, ஏன்னா ஒரு சரியான கொஷினுக்கு 1.5 மார்க் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால்
நீங்கள் 200 இன்ட்டு 1.5 போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 வரும். ஆக மொத்தம் நீங்கள் கட் ஆஃப் எப்படி கணக்கிடுவீங்கன்னா 200க்கு நீங்கள் எவ்வளோ சரியான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எண்ணி பார்ப்பீங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு கட் ஆஃப். சரிங்களா? ஓகே, இப்போ விஷயத்துக்குள்ளே போயிடுவோம். இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்ட் யார்? பார்ட் ஏ தானே. அதில் யார் வருவா? தமிழ் வருவாரா? தமிழ் பற்றி பார்த்தலாம். தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது தமிழ் 10ஆம் வகுப்பு தரத்தில் கேட்பாங்க. சரிங்களா? 10ஆம் வகுப்பு தரம்னா எஸ்எஸ்எல்சி இருக்கு இல்லையா, 10ஆம் வகுப்பு தரத்தில் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆகணும். சரிங்களா? அதாவது மெயின்ஸுக்கு எப்படி நீங்கள் ப்ரிலிம்ஸில் எலிஜிபிள் ஆகணுமோ, அப்போ ப்ரிலிம்ஸில் வந்து 2 பார்ட் ஆஃப் பேப்பரில் பார்ட் ஏ பார்ட் பி இருக்கு இல்லையா, அந்த 2 பார்ட் ஆஃப் பேப்பரில் பார்ட் ஏன்னு சொல்லக்கூடிய பொது தமிழில் நீங்கள் எலிஜிபிள் ஆகணும். எப்படி 100க்கு நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 60 கொஷின் சரியாக அட்டன் பண்ணியிருக்கணும். 100க்கு 60 கொஷின் சரியாக அட்டன் பண்ணியிருக்கணும். அதாவது 150 மார்க்குக்கு நீங்கள் ஒரு 40% மார்க் நீங்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பார்ட் பி செக்ஷனில் இருக்கக்கூடிய பொது அறிவு மற்றும் கணிதத்தை திருத்த போவாங்க. சரிங்களா? அப்போ நம்ம பொதுத்தமிழ் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. பொதுத்தமிழ் என்பது ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, அதாவது பகுதி ஆ, பகுதி இ அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. பகுதி ஆவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இலக்கணம் கேட்பாங்க. பகுதி ஆவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இலக்கியம் கேட்பாங்க. பகுதி ஈயை பொறுத்த வரைக்கும் தமிழ் போயிட்டு பற்றி கேட்பாங்க. அதாவது தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் அவர்களுடைய தொண்டுகள் இந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம பகுதி ஆவை பற்றி பார்த்தலாம். சரிங்களா? இலக்கணம் பொறுத்த வரைக்கும் பொருத்துதல், தொடரும் தொடர்பறிதலும், பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல்லை கண்டறிதல், பொருந்தா சொல்லை கண்டறிதல், பிழை திருத்தம், வலுவுச் சொற்களை நீக்குதல், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல், ஒலி வேறுபாடு இருந்து கூறுதல், ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல், வேறு சொல்லை கண்டறிதல், வேறு சொல்லை கொடுத்து வினைமூற்று வினையச்சம் வினையாளனின் பெயரை கண்டறிதல், அகரவரிசைப்படி எழுதுதல், அப்புறம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஒன் பை ஒன்னாக சொல்லிக்கிட்டே வரோம், பார்த்துட்டே வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வேறு சொல்லை கொடுத்து வினைமுற்று இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்தி பெயர் சொல்லின் வகை கண்டறிதல், இலக்கண குறிப்பு தருதல், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல், எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல், தன்வினை பிறவினை, அடுத்தது உவமையால், எதுகை மோனை, பழமொழிகள், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து இலக்கணத்தில் கேட்பாங்க. நான் ஏன் ஒன் பை ஒன்னாக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதும்போது இது எல்லாமே மேக்ஸிமம் கேட்டிருப்பாங்க. நல்லா பாருங்கள். சரிங்களா? ஓகே, பகுதி ஆவுக்கு வருவோம். பகுதி ஆவை பொறுத்த வரைக்கும் இலக்கியம், லிட்ரேச்சர் ஒர்க்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி கேட்பாங்க. அதாவது பழங்கால நூல்கள், இதிகாசங்கள், நீதிநெறி நூல்கள், உரைநடைகள், இந்த மாதிரி கேட்பாங்க. அதில் முக்கியமாக சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு பாருங்கள், திருக்குறள் கண்டிப்பாக கேட்பாங்க. திருக்குறள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதனுடைய மேற்கோள்கள், அது கூறும் செய்திகள், தென் அன்பு, பண்பு, கல்வி, கேள்வி, அறிவு, வடக்கம், இது மாதிரி கேட்பாங்க. அடுத்தது அறநூல்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா நற்பது, இனிவை நற்பது, சிறுபஞ்சு மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள், இந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 14 கீழ்க்கண நூல்கள் பற்றிய சில செய்திகள் பற்றி கேட்பாங்க. அடுத்தது கம்பராமாயணம், ராவண காவியம் தொடர்பான செய்திகள், பாவகை, சிறந்த தொடர்கள், இந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து பாருங்கள் புறநானூறு பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்கர்நூறு, கலித்தொகை, இந்த மாதிரி கேட்பாங்க. தென் சிலப்பதிகாரம், மணிமேகலை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறந்த தொடர்கள், இந்த மாதிரி கேட்பாங்க. தென் ஐஞ்சிறுங்காப்பியங்களை பற்றி கேட்பாங்க. பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவிளையாட புராணம், தேம்பவாணி, சீரா புராணம், இந்த மாதிரி செய்திகளை பற்றி கேட்கலாம். ஸோ இது எல்லாமே எதுக்கு சொந்தம்? இலக்கணத்துக்கு சொந்தமானது. அப்போ இலக்கியத்துக்கு சொந்தமானது. அப்போ இலக்கியத்தில் பழங்கால இதிகாச நூல்கள், படைப்புகள், இந்த நூல்களை எழுதிய ஆசிரியர்கள், அது எந்த காலத்தை சேர்ந்தது, ஒவ்வொரு நூல்களுக்கு சில புனைப்பெயர்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வேறு என்ன கேட்கலாம் பாருங்கள். சிற்றிலக்கியங்கள், திருக்குற்றால குறவஞ்சி, மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, அடுத்தது நாட்டுப்புற பாட்டு, சித்திர பாடல்கள், சமய முன்னோடிகள் அப்படின்னு சொல்லிட்டாலே அப்பர், சம்பந்தர், சுந்தர, மாணிக்க வாசகர், திருமூலர், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், சீத்தலை சாத்தனார், இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்தது பகுதி ஈயை பொறுத்த வரைக்கும் தமிழ் அறிஞர்கள் மற்றும் அவர்களுடைய தொண்டுகளும். சரிங்களா? பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, மரபு கவிதைகள் பொறுத்த வரைக்கும் முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், மருதகாசி, இவங்களுடைய இன்ஃபர்மேஷன் பயோடேட்டா எல்லாமே பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களுக்கு சில புனைப்பெயர்கள்லாம் இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள் புதுக்கவிதை, பிச்சமூர்த்தி, சீசு செல்லப்பா, அடுத்தது மீனாட்சி, சீமணி, சிற்பி, மூமேத்தா, ஈரோடு தமிழன்பன், அப்துல் ரஹ்மான், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் கடித இலக்கியம், நாட்குறிப்பு, ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, சரி, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஆட்டோபயோகிராஃபி பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள் நிகழ்கலை,
இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாட்டுப்புற கலைகள் பற்றி கேட்கலாம். ஸோ இப்படி தான் கேட்டு வருவாங்க சரிங்களா. கலை, சிற்பம், ஓவியம், பேச்சு, உரைநடை, மறைமொழி அடிகள், பரிதிமார் கலைஞர் இதெல்லாம் பார்த்துட்டே வாங்க. பார்க்க பார்க்க உங்களுக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் அப்படியே ரொம்ப எக்ஸ்டெண்டாக போயிட்டே இருக்கும் சரிங்களா. ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் கஷ்டப்பட்டவனுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேணாம். இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை பிரிண்ட் அவுட் கூட போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏல கிராமர் செஷன் வரும். அது வந்து இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்களே, அது அவங்களுக்கு அது அப்புறமா அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையானதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. இப்போ நீங்கள் தமிழ் இதெல்லாம் வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லி பகுதி ஆ, ஆ, இ அப்படின்னு சொல்லி 3 பாட்டாக பிரிச்சிருப்பீங்க. பகுதி ஆவை பொறுத்த வரைக்கும் இலக்கணம், பகுதி ஆவை பொறுத்த வரைக்கும் இலக்கியம், பகுதி ஈயை பொறுத்த வரைக்கும் தமிழ் அறிஞர்கள் மற்றும் அவருடைய தொண்டுகள். இதை நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 150க்கு ஒரு 40% மார்க் வாங்கிட்டீங்க. அதாவது 100க்கு 60 வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட். அதுக்கப்புறம் உங்களுடைய பேப்பரை திருத்த போவாங்க சரிங்களா. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த குரூப் 2 குரூப் டியை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே ப்ரிலிம்ஸ் ஒன்று தான். ஆனாலும் நீங்கள் எழுதக்கூடிய இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். அதுலேயுமே அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லேயே அந்த பார்ட் ஏல இருக்கக்கூடிய தமிழ்லையுமே நீங்கள் என்ன வாங்கி ஆகணும், மினிமம் குவாலிஃபைங் மார்க் வாங்கினா தான் உங்களுடைய ஹோல் பேப்பரே திருத்தவே ஆரம்பிப்பாங்க. ஹோல் பேப்பரை திருத்த ஆரம்பிக்கும் போது நீங்கள் தமிழில் குவாலிஃபைங் ஆகிட்டீங்க அப்படின்னா பார்ட் பி அண்டு கணிதம் இதை வந்து திருத்துவாங்க. அப்புறமா ஹோல் மார்க் வச்சு நீங்கள் 145 to 155 ப்ளஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு நெக்ஸ்ட் லெவல். ஓகே, ஆனால் 145 ரொம்ப கம்மி தான். மினிமம் நீங்கள் 155 ப்ளஸ் எடுக்க பாருங்கள். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ நம்ம பார்ட் ஏ பற்றி பார்த்துட்டோம் ஃபுல்லாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்ட் பியை பற்றி பார்த்தலாம். பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் பொது அறிவு, அதாவது உங்களுக்கு பட்டப்படிப்பு தரத்தில் கேட்பாங்க, அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம். டிகிரி ஸ்டாண்டர்ட்னா ஒன்றும் இல்லைங்க. இதை நீங்கள் எப்படி பிரித்து படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பட்டப்படிப்பு தரம், அதாவது உங்களுக்கு 75 கொஷின் கேட்பாங்க சொல்லியிருந்தேன் இல்லையா. பொது அறிவு பொறுத்த வரைக்கும் 75 கொஷின்ஸ் இருக்கும். 75மே அப்படியே அள்ளி கொண்டு வந்து அப்படியே கொட்டிட மாட்டாங்க. அதை பிரித்து படிக்கணும். எப்படி பிரித்து படிக்கலாம், அதாவது ஒரு 30 கொஷின்ஸ் வந்து எஸ்எஸ்எல்சி தரத்தில் கேட்பாங்க சரிங்களா. 10ஆம் வகுப்பு தரத்தில் ஒரு 30 கேள்விகள், 6th-லேருந்து 10th வரைக்கும் ஒரு 30 கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து ஒரு 40 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட்னா நீங்கள் ஒரு சில புக்ஸ்லாம் வந்து அவுட் சோர்ஸ் ஆஃப் புக்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ தமிழ்நாட்டுடைய இந்திய வரலாறு பற்றி நீங்கள் படிப்பீங்க. இந்திய வரலாறு பண்பாடு இதை பற்றி படிக்கும்போது ஒரு புக் வாங்கி படிப்பீங்க. பாலிட்டி வாங்கி படிக்கும்போது பாலிட்டி வேறு ஒரு புக் வாங்கி படிப்பீங்க. அப்புறம் ஒரு மேக்ஸுக்கு வந்து மென்டல் அபிலிட்டிக்கு வந்து வேறு ஒரு புக் வாங்கி படிப்பீங்க. இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் ஆஃப் சில புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி படிக்கும்போது தான் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சரி, ஓகே. ஆக மொத்தம் எவ்வளோ ஆச்சு, 70 ஆச்சா. மிச்சம் 5 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஏலேருந்து கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்னு கேட்பாங்க. கரெக்டாக 5 கொஷின் எண்ணி வச்ச மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் கேட்பாங்களான்னு சொல்ல முடியாது. வருஷம் முன்ன பின்ன ஏறும் மாறும் சரிங்களா. மோரார்லெஸ் 5 கேள்வி கேட்கலாம், 6 7 கூட கேட்கலாம். முன்ன பின்ன ஏறும் இறங்கும். இல்லை சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு 40 ஜிஎஸ்ன்றதை ஒரு 35 மாற்றிட்டு கூட உங்களுக்கு சிஏ வந்து 10 கேள்வி கேட்கலாம். அது வந்து பேஸ்ட் ஆன் எவ்ரி இயர் பொறுத்து கேட்கலாம். ஓகேங்களா. ஆக மொத்தம் உங்களுக்கு இப்படி தான் கொஷின் கேட்பாங்க. பொது அறிவு பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி தரத்தில் 30 கேள்விகள், டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒரு 40 கேள்விகள், சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்து 5 கேள்விகள் முதல் 10 கேள்வி வரைக்கும் வரும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பொது அறிவு பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சிருச்சு. இதில் வந்து 75 கொஷின்ஸ் தெரிஞ்சிருச்சு. இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 யூனிட் ப்ளஸ் ஒரு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வரும். ஆக வந்து 10 யூனிட் படிக்க போகிறீங்க. இந்த 9 யூனிட் இருக்கு இல்லையா, இதுதான் ஜிஎஸ்ன்னு சொல்கிறோம். மிச்சம் ஒரு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் அண்ட் மென்டபிலிட்டி. இந்த மேக்ஸ்ன்றது இந்த சிலபஸ்க்குள்ளேயே வந்துடும். ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் யூனிட் என்னென்னு கேட்டிங்கன்னா பொது அறிவியல். பொது அறிவியல் அப்படின்னா ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் பயாலஜி ப்ளஸ் ஜூவாலஜி, இது 4ம் சேர்ந்தது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் லைட்டாக படிக்கிற மாதிரி வரும் சரிங்களா. பொது அறிவியல் பார்த்திங்கன்னா பகுத்தறிதல், இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை பற்றி படிப்பீங்க சரிங்களா. அறிவியல் சார்ந்த சில விஷயங்களை பற்றி படிப்பீங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சிஏ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தினமணி, தி ஹிந்து பேப்பர், இந்த மாதிரி நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணலாம். நீங்கள் எல்லாத்தையும் போட்டு அள்ளி போட்டு வாங்கி படிக்கணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அன்றாடம் நடக்கக்கூடிய முக்கியமான சில செய்திகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எந்த மாதிரி செய்திகள், வரலாறு பற்றின செய்திகள், தென் ஆட்சியல் பாலிட்டி சம்மந்தமான விஷயங்கள், தென் பார்த்திங்கன்னா சில அவேர்னஸ், அப்புறம் ஜியாகிரஃபி, அப்புறம் எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் நாளுக்கு நாள் அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே போதுமானது சரிங்களா. நீங்கள் வந்து அப்டேட்டில் இருந்தாலே போதுமானது. ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாமும் நிறையா இந்த பூஞ்சுகள் சம்மந்தமான சில கொஷின் கேட்டிருந்தாங்க. G7 மாநாடு பற்றி கேட்டிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு எக்ஸாம்ஸ் தான், கொஷின்ஸ் தான். ஓகேங்களா. ஓகே, அடுத்து யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் புவியியல், இந்தியன் ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியன் ஜியாகிரஃபி ப்ளஸ் தமிழ்நாடு ஜியாகிரஃபி 2 சேர்த்து தான் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் இந்திய ஆட்சியல்,
யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டி. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கானமிக். அடுத்தது யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, ஷார்ட் ஃபார்ம் நீங்கள் ஐஎன்எம் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க, ஐஎன்எம். ஓகே. அடுத்து பாருங்கள், யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு நேம் இருக்குது, யூனிட் 8 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. தமிழ்நாட்டுடைய மொத்த ஹோல் ஹிஸ்ட்ரி அதுதான் யூனிட் 8 அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய நிர்வாகம், தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் நிர்வாகம், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்தவரை உங்களுக்கு மேக்ஸிமம் தமிழ் புக்கில், அதாவது ஸ்கூல் புக்கில் கவர் ஆகாது. நாம் வந்து அவுட் சோர்ஸ் ஆஃப் புக் வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு, அதாவது ஆப்டிடியூட், மென்டபிலிட்டி, மேக்ஸ் தான். மேக்ஸ் பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்குதல், விழுக்காடு, மீப்பெரு, பொதுக்காரணி, ஒன்றும் இல்லை, சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், அப்புறம் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அப்புறம் ரேஷியோ, ப்ரொப்போர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் வால்யூம், டைம், பீரியட், ஒர்க் அண்ட் டைம், இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ரைட். இப்போ உங்களுக்கு 10 யூனிட் முடிஞ்சுது. 10 யூனிட் பொது அறிவுக்கு முடிஞ்சுது. ஓகேங்களா. இப்போ நீங்கள் தமிழில் ஒரு 100 கேள்விகள் எழுதிருப்பீங்க. பொது அறிவு பொறுத்தவரை 75 கேள்விகள் எழுதிருப்பீங்க. ஓகேங்களா. ஓகே. இப்போ ஆக மொத்தம் 175 கேள்விகள் ஆகிடுச்சு. 175 ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து நம்ம ஒரு மேக்ஸ் அண்ட் மென்டபிலிட்டி பார்த்துருந்தோம் இல்லையா, அது ஒரு 25 கேள்விகள். ஓகேங்களா. ஆக மொத்தம் நீங்கள் இப்போது 100, 175, ஒரு 25, 200 கொஷின்ஸ்க்கு எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஓகேங்களா. மொத்த மதிப்பெண்கள் 300 மார்க். ஓகேங்களா. ரைட். இப்போ நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 155 ப்ளஸ், அதாவது 160 எடுத்திருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய ரிசல்ட் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் ஒரு மெயின்ஸ் கோச்சிங் சென்டரில் போய் ஜாயின் பண்ணி மெயின்ஸுக்கு தாராளமாக படிக்கலாம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழில் ஒரு 90 வாங்கிட்டேன் சார், சந்தோஷம். ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 70 வாங்கிட்டேன் சார். 70 சரி, 70ன்னு வச்சுப்போம். ஓகே, சந்தோஷம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸ் அண்டு மென்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 25க்கு ஒரு 20 வாங்கிட்டேன் சார். ஓகே. ஆக மொத்தம் ஒரு 0. ஓகே, 18, 180. ஐயோ, இது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. 180 வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே ஓப்பன் கோட்டாவில் உள்ளே போய் உட்காந்துக்கலாம். சரி, ஓகே. இதில் ஏதாவது ஒன்று குறைச்சி பார்ப்போம். நமக்கு தேவை ப்ரிலிம்ஸ் தானே. சரி, இது ஜிஎஸ்ஸை 50ன்னு போட்டு பார்ப்போம். ஜிஎஸ்ஸை ஒரு 50ன்னு போட்டோம்னா எவ்வளோ, 160 வந்துடும். சரிங்களா. 160 வந்துடும். நீங்கள் வந்து தமிழில் ஒரு 90, ஒரு ஜிஎஸ்சில் ஒரு 50, மேக்ஸில் மென்டபிலிட்டி ஒரு 20 எடுத்திங்கன்னா கூட நமக்கு ஒரு 160 மார்க் வந்துடும். நாம் என்னடனா ஒரு 150 ப்ளஸ் அல்லது 155 ப்ளஸ் எடுத்தாலே போதும் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் 160 எடுத்துட்டிங்கன்னா தாராளமாக என்ன பண்ணலாம், மெயின்ஸில் போய் படிக்கலாம். இல்லை சார் நான் 180 எடுக்கிற அளவுக்கு எபிலிட்டி இருக்குன்னா தாராளமாக நீங்கள் போய் எழுதலாம். 180 வரைக்கும் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் படித்ததெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்ல கிடையாது. அப்படியே மெயின்ஸில் கொண்டுட்டு போய் திணிக்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போ நீங்கள் மெயின்ஸுக்கு தயாராகிட்டீங்க. ஓகேங்களா. மெயின்ஸுக்கு தயாராகிட்டீங்க. இப்போ என்ன பண்ணலாம், மெயின்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா. ஓகே. பட் இருந்தாலும் இந்த மெயின்ஸுக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த செஷன் உங்களுக்கு போடுறேன். அடுத்த செஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயின்ஸுக்கு எந்தெந்த மாதிரி புக்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி படிக்கலாம், எந்த மாதிரி படிக்கலாம், அதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி படிக்கலாம், எந்த மாதிரி ஈஸி கிராக் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் போடுறேன். ஸோ அதனால் வீடியோவை ஜாகிரபி ஸ்ரீனிவாசன் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னு கண்டிப்பாக கேளுங்க. நான் அடுத்த வீடியோவில் ஈஸியாக எப்படி கிராக் பண்ணலாம், எந்த மாதிரி டைம் அலோகேட் பண்ணி படிக்கலாம், ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம 160 ப்ளஸ் மார்க் வாங்குறது அப்படின்றதுக்கான ஒரு மெத்தடாலஜியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.